அன்பிற்குரிய ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன் இந்த காணொளி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகளை நாம் பங்கு பெற்றுள்ளதை பல காணொளியிலே குறிப்பிட்டிருந்தும் கூட, கடந்த காணொளியில் நான் குறிப்பிட்டிருந்தும் கூட, அவைகளுக்கு முறையாக பதில் சொல்வதை தவிர்த்து கயவர்கள் என்றும் திருடர்கள் என்றும் கொள்ளைக்காரர்கள் என்றும் கொள்ளைப்புற வழியுமாக வழக்கில் நுழைந்தவர்கள் என்றும் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்துள்ள கோவை பேரவையுடைய சட்ட ஆலோசகர் சிங்காரம் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை, இதைவிட மோசமான வார்த்தைகளை கூட எங்களால் பதில் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், நாங்கள் காக்கி சட்டை போட்ட தொழிலாளிகள் பலதரப்பட்ட மக்களோடு பழகி பணியாற்றி பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இதைவிட இழிவான மொழிகளை எங்களாலும் பயன்படுத்த முடியும். ஆனால் ரேவா அமைப்பு எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே ரேவாவினுடைய மதுரை நிர்வாகி சந்திரசேகர் அவருடைய வழக்கு, அந்த வழக்கு என்னை குறிப்பிட்டு நீதிமன்ற ஆவணங்களிலே இருக்கிறது. நமது வழக்கறிஞர் அதிலே ஆஜராகி வாதாடியதற்கான ஆதாரங்களை கடந்த முறை வாட்ஸ்அப்பிலே நான் அந்த ஆவணங்களை பதிவிட்டேன். மீண்டும் ஒரு முறை வேண்டுமானாலும் பதிவிடுகிறேன். ஆனாலும் அதையெல்லாம் மறைத்துவிட்டு ஹிஸ்டீரியா நோயாளி போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை திரு சிங்காரம் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிப்பதை விட காலம் பதில் சொல்லும். எந்த வழக்கிலே யார் இருக்கிறார்கள், யாருக்கு அதுக்கு தெரியும், யாரால் அது கிடைத்தது என்பதை காலமும் பதில் சொல்லும். தொழிலாளிகள், ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் முடிவு செய்வார்கள். அதே நேரத்தில் நம்மீது தொடுத்திருக்கக்கூடிய ரேவா மீது அவர் சொல்லியிருக்கக்கூடிய அபாண்டங்கள், ரேவா அமைப்பு வழக்கு நடத்த தெரியவில்லை, ரேவா அமைப்பு காலதாமதப்படுத்துகிறது, ரேவா அமைப்பு வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறது, 10 ஆண்டு காலமாக வாய்தா வாங்கினார்கள் என்று சொல்லி ஒரு பதிவிலே சொல்லியிருக்கின்றார். நாம் அவர் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் சட்டம் படித்தவர், நீதிமன்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வது, உங்களது வழக்கு WP 350/85/2019 என்ற வழக்கு இன்றைக்கு தேதியிலே கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் முடிந்து 7வது ஆண்டு துவங்கப் போகிறது. ஏன் இன்னும் முடியவில்லை? வாய்தா வாங்கினீர்களா, அல்லது இழுத்தெடுத்தீர்களா, அல்லது வழக்கு நடத்த தெரியவில்லையா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். 2, இன்றைக்கு தொழிலாளிகளுக்காக, ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு DA வாங்கி தருவது கோவை பேரவைதான் என்று சொல்லுகிறீர்களே, மகிழ்ச்சி. நீங்கள் தொடுத்த வழக்கு, உங்களது கோவை அலுவலர் சங்கமும் நீங்களும் 2 பேரும் இணைந்து நடத்திய வழக்கு WP 25/836/2018. அந்த வழக்கிலே 2016 ஜனவரியில் நிறுத்தப்பட்ட DAவை 18 தொடுத்த வழக்கில் நீங்கள் ஏன் DA உயர்வை கேட்டீர்களா? 2016 நடந்து முடிந்த அந்த ஒப்பந்தம் 4/1/2018 கையெழுத்தானதே, அந்த ஒப்பந்த உயர்வை ஊழியருக்கு, தொழிலாளிகளுக்கு கேட்டீர்களா? இதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி கேட்டால், நீங்கள் கேட்காத ஒன்றை, செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லுகின்ற போது இதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய அரசாணை 142 எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இருக்கிறது, மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நடந்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கு 29/1/2025, 31/1/2025, 4/2/2025, 10/3/2025, 22/4/2025, 29/4/2025 தேதிகளிலே விசாரணைகள் நடந்திருக்கிறது. அரசு தரப்பில் இருந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இறுதியாக 29ஆம் தேதி விசாரணையிலே நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள்
அடுத்த வாய்தாவில் 25/7/2025 அன்று விசாரணையின் போது ரேவா தரப்பில் நம்முடைய என்ன கிடைத்திருக்கிறது, என்ன கிடைக்க வேண்டும், எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எத்தனை பேர் கொடுக்க வேண்டும் என்ற விவரங்களோடு அபிடவிட்டாக தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார். அதற்குண்டான ஏற்பாடுகளை ரேவா செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதை தாக்கல் செய்வோம். அதேபோல மதுரை உயர்நீதிமன்றத்திலே 21/7/2025 நடக்கக்கூடிய அந்த விசாரணையும் அதற்கு முன்பாக நம்முடைய தரப்பு அபிடவிட்டை நாம் தாக்கல் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே சுருக்கமாக தெரிவித்து கொண்டு நம் மீது பல்வேறு அவாண்டமான விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய படிப்பை பற்றியெல்லாம் ஒரு மூன்று கட்ட படிப்புகளை சொல்லியிருக்கிறார், பட்டம் பெற்றிருக்கிறார். நன்றி, மகிழ்ச்சி. உங்களது படிப்பறிவை மெச்சுகிறேன், உங்களது சட்ட அறிவை பாராட்டுகிறோம். இன்றைக்கு சட்டம் பேசக்கூடிய நீங்கள், இன்றைக்கு சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய நீங்கள், இன்றைக்கு சட்டப்படி வழக்கு தொடரக்கூடிய நீங்கள் பணியில் இருந்த காலத்தில் விரைவு போக்குவரத்து கழகத்திலே நிதி கட்டுப்பாட்டாளராக இருந்தீர்களே, உங்களை போன்ற பல அதிகாரிகள் பல கழகங்களில் இருந்தார்களே, சட்டப்படி தொழிலாளியினுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, எல்ஐசி, பெய்யலை, சொசைட்டி கடன் சொசைட்டி சங்கம், வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம், இது போன்ற வகைகளிலே பிடித்தம் செய்த தொகைகளை வகை மாறி செலவு செய்ய எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறது திரு சிங்காரம் அவர்களே? வகை மாறி செலவு செய்வதற்கு சட்டம் சொல்லாத முறையில் சட்டத்தை மீறி செயல்பட்ட நீங்கள் இப்போது சட்டம் பேசுவதுதான் வேடிக்கையாக விந்தையாக இருக்கிறது. அடுத்தடுத்த காணொளியிலே மீண்டும் சந்திப்போம். உங்களைப் போல கீழ்த்தரமான விமர்சனங்களை, கீழ்த்தரமான வசவுகளை, அவதூறுகளை எங்களாலும் பேச முடியும். உங்களை விட மோசமாக கூட எங்களால் பேச முடியும். சாக்கடை மொழியிலும் பேசுவோம், சாந்தமான மொழியிலும் பேசுவோம், சாத்தியமான வழியிலும் பேசுவோம். ஆனால் எங்களுடைய அமைப்பு, ரேவா அமைப்பு எனக்கு அதை கற்றுத்தரவில்லை. ஆகவேதான் மித்த பணிவோடு கருத்துக்களை மட்டும் கூறுவோம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். ரேவா செய்த தவறு என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்லுகிறோம். நீங்கள் செய்வதை நாங்கள் சுட்டி காட்டுகின்ற போது அதற்கு பதில் சொல்லுங்கள். விவாதம்தான், இப்படிப்பட்ட கருத்து பகிர்வுகள்தான், கருத்து பதிவுகள்தான் தொழிலாளிகளுக்கு உண்மையிலேயே விளக்கத்தை ஏற்படுத்தும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் என்ற போதிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வகையில் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். உங்களது கருத்துக்களை நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் பதிவிடுங்கள். உங்களது கருத்துக்களுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் விளக்கங்களை கேட்கிறோம் என்பதோடு குடும்ப ஓய்வூதியர்களை பற்றி ரொம்ப உருக்கமாக பதிவிட்டிருக்கின்றீர்கள். ஊழியர்களுக்கு 2010, 13, 16, 19, 23 இந்த ஊதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் தொழிலாளிகளுக்கு ஒப்பந்த உயர்வுகளை கிடைக்கவில்லையே, அதற்காக நடவடிக்கை எடுக்கப் போவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். நல்லது, நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களிலே ஒப்பந்த உயர்வுகள் சம்பந்தமாக, குடும்ப ஓய்வூதியர் சம்பந்தமாக, இன்னும் பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக அடுத்தடுத்த காணொளியிலே நாங்கள் தொழிலாளிகளுக்கு, ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு தெளிவாக்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளையோ நாளை மறுநாளோ குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான காணொளி வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற நம்முடைய வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருக்கிறது. அது சம்பந்தமான பதிவு நாளைய தினம் வெளியிட்டு குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தமான பதிவை அதற்கு அடுத்த காணொளியிலே நாம் பதிவிடுவோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.